அம்மா தம்பி மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. ஐம் சாரிம்மா. மா அப்படி பார்க்காதீங்கம்மா, அது பொய் தான்மா. பட் ஐ கேன் எக்ஸ்பிளைன்மா. வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னா நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு தான் நான் சரணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்னேன். பொய் சொல்லிட்டு போனது ஓகே, ஆனா போனை எதுக்கு ஆஃப் பண்ணி வச்ச? மாப்ள ஏன் என்ன பாக்குறீங்க? நீங்க தான் பதில் சொல்லணும். ஃபோன் கீழே விழுந்து ஆஃப் ஆயிடுச்சுமா. சர்வீஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிடுறாயா? தம்பி வேற ஏதாவது போன்ல இருந்து அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா அம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ருத்ரையா, என்கிட்ட போய் சொல்லிட்டு போற அளவுக்கு உன் ஃப்ரெண்ட் உனக்கு முக்கியமாயிடுச்சுல்ல? அப்படி யார் அந்த முக்கியமான ஃப்ரெண்டு? மா அது காலேஜ் ஃப்ரெண்டுமா. என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருக்க. ஃப்ரெண்டு மேல உள்ள அக்கறை ஃபேமிலி மேலயும் இருக்கணும். சரி, இன்னொரு தடவை இப்படி நடக்க கூடாது. சரிம்மா, இனிமே இப்படி நடக்காது. ஓகே, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடுவா. Go. ரொம்ப வலிக்குதாம்மா? இப்ப பரவாயில்ல. சரி வா உள்ள போலாம். வேணாமா, நான் வா என் ரூம காட்டுறேன். வா வா. இல்ல என்ன ருத்ரையா, என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, உங்களை அவமானப்படுத்தினா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது எந்த பொண்ணு உங்களை அவமானப்படுத்தினாலோ, எந்த பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ, அந்த பொண்ண மதுமா சொன்னதுக்காக நம்ம வீட்டுல தங்க வச்சீங்களே, அதுதான் ஏன்னு. என்னம்மா சிரிக்கிறீங்க? அந்த பொண்ணால தான் நம்ம கம்பெனியை பத்தியும் உங்களை பத்தியும் கூட மீடியால தப்பு தப்பா செய்தி வெளியிட்டாங்களேம்மா. அதனாலதான் ருத்ரையா அவளை இந்த வீட்ல வேலைக்காரியா இருக்க வச்ச. ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு ஜிபிஎன் பிக்சர்ஸ் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னத எந்தெந்த மீடியால போட்டு என்ன அவமானப்படுத்தினாங்களோ அதே பொண்ணை தம் வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டாங்க சித்ரா தேவின்னு எல்லா மீடியாலயும் நியூஸ் வரணும். அப்ப தெரியும் இந்த சித்ரா தேவி யாருன்னு. அப்பாடா, நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேம்மா. என்னடா இது, நம்ம சித்ராமாவோட கம்பீரம் எல்லாம் எங்க போச்சுன்னு. இப்ப புரிஞ்சு போச்சுமா, அந்த பொண்ணை எதுக்காக நம்ம வீட்டுல தங்க வச்சிருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்ல ருத்ரையா, மது சொன்ன மாதிரி ஏன் தகுதிக்கெல்லாம் இவகிட்ட போட்டி போட்டு எதிர்க்கு எதிரா நின்னா அது எனக்கு தான் அவமானம். சரி சரி, நான் சொன்ன மாதிரி
உடனே பிரஸ்கெல்லாம் நியூஸ் அனுப்பிடுங்க. நான் கொடுத்துறேம்மா. இதோ உடனே கிளம்பிட்டேன். வரேம்மா. துர்கா, என்னாச்சு உனக்கு? துர்கா, என்ன யோசிக்கிற? வா மேல போலாம். இதான் என் ரூம். துர்கா, உட்காரு. உட்காரு. நம்ம துர்கா நினைச்சு வெளியே வந்தா இவ வந்து நிக்கிறா. நீரு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே? இந்த எலும்பு சம்பளத்தை நைட்டு படுக்கிறப்போ 2ஆ கட் பண்ணி உப்பு சக்கரை சேர்க்காம புளிஞ்சு குழந்தை வச்ச நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னி 7 நாள்ல உன் மாமா உன்னை தேடி வருவான். மாமா, மாமா, என்ன மாமா எவ்வளவு சந்தோஷமா ஓடி வரீங்க? என்ன பாக்குறதுக்கு தானே? இல்ல, அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியும் மாமா, என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது நீங்க என்ன பார்க்க வெளியில வருவீங்கன்னு. இவளுக்கு ஹார்ட் பீட் அடிச்சது நம்ப முடியலையே. காவேரி, உன் ஹார்ட் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்குது. ஆமா மாமா, என் ஹார்ட்
லப்ப டப்பு லப்ப டப்புன்னு தான் அடிக்குது. ஏன் மாமா கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். இவளுக்கெல்லாம் போய் ஆட்டு துடிக்குதா? மாமா நில்லுங்க மாமா, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. சொல்லுங்க மாமா. அதுவா, வந்ததுல இருந்து எல்லாரையும் பாத்துட்டேனா, ஒண்ணு மட்டும் பாக்கலையா? அதான் ஒண்ணு பார்க்க வந்தேன். அப்படியா? என்ன பாக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா மாமா? ஒரு காஃபி, நல்ல காஃபி சாப்பிடலாம்னு வந்தேன். அதான் ஒரே ஒரு காஃபி தெரியா? அப்படியா? ஆ, ஆ, ஆ. உடனே கொண்டு வர மாமா. அப்பா தப்புச்சுன்னா சாமி. கவிதா, ரிஷி மாமாக்கு ஒரு காஃபி. காவேரி, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்க. ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி மாமா என் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே காலையில பெட் காஃபி குடுக்கறதுல இருந்து நைட்டு பால் குடுக்கறது வரைக்கும் நாமளே கொடுத்து மாமாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். சீக்கிரம் கொண்டு வா காவி. சார், எங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேஸ்டா 7 கோடிக்கெல்லாம் பண்ணாதீங்க. அந்த சின்ன ஹீரோக்கு அவ்வளோ மார்க்கெட் எல்லாம் இல்ல சார். இன்னைக்கு இவ்ளோ பணம் போட்டு படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்க மாட்டிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். பட்ஜெட் 5.5 crores தான், அவ்வளவுதான் முடியும்னு சொல்லுங்க. ஓகே சார், இதுதான் ஃபைனல் பட்ஜெட். பாத்துக்கோங்க. ஏதாவது பஞ்சாயத்துனா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் காவேரி, அத்தை, எங்க போற? காஃபி. அது தெரியுது. யாருக்கு எடுத்துட்டு போற? ரிஷி மாமாவுக்கு கொண்டு போறேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அத்தை, என்ன அத்தை? அதான் நீ ரிஷி கூட பழகுறத பார்த்தாலே மது டென்ஷன் ஆகுறாள்ல, அப்புறம் எதுக்கு நீ எடுத்துட்டு போற? இல்ல அத்தை, நம்ம ரிஷி மாமாவுக்கு தானே எடுத்துட்டு போறேன். இங்க பாரு காவேரி, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா நீ ரிஷி கிட்ட பேசுறது மதுக்கு டோட்டலா பிடிக்கல. அப்புறம் ஏன் நீ இதெல்லாம் பண்ற? இல்ல அத்தை, காஃபி மட்டும் தானே. நோ, வேண்டாம். போய் வேலைக்காரிய கொடுக்க சொல்லு, போ. காவேரி, அத்தை, எங்க வா. ஏய், இந்த காஃபியை எடுத்துட்டு போய் ரிஷி கிட்ட கொடு. என்ன பாக்குற? சொன்னது கேட்டுச்சா இல்லையா? போ.
யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவருக்கே காஃபி கொடுக்க சொல்றாங்களே, என்ன பண்றது? சொல்றேன்ல போ. சொல்லுங்க. ஏதோ கிளம்பிட்டேன். ஒரு 10-15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே.